ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா துணி காய வைக்க வந்தோம். பெட்ஷீட்லாம் மேலே மொட்டை மாடியில் காய வச்சுட்டு, பில்லோ கவர் பெட்ஷீட்லாம் காய வச்சுட்டு, அப்படியே பார்த்திங்கன்னா கோதுமை 5 கிலோ வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ், கழுவாமே இருந்தது. இன்றைக்கி கழுவி எல்லாம் கொண்டு வந்து காய வைக்க வந்திருக்கோம் மொட்டை மாடிக்கு. இன்றைக்கி தான் விளாக்கு ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, போர் அடிக்குது. அதனால் வேலையை தேடி தேடி செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வீட்டில் சும்மா இருந்தாவே பிடிக்காது. ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருப்பேன். படி ஏறி வந்தது மூச்சு வாங்குது. இன்றைக்கி கோதுமை காய வச்சுட்டு வெறும் தரையில் கொட்டினா அந்த தரையில் இருக்க மண்ணெல்லாம் ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை. அதனால் நானே ஒரு கையில் பிடிச்சிட்டு இப்போ வந்து கோதுமையை கொட்ட போகிறேன். கொட்டிட்டு அப்படியே கிளறி விட்டோம்னா காஞ்சிக்கும். காய வச்சுட்டு போனோம்னா சாயந்தரம் வரும்போது துணியும் காஞ்சிரும், கோதுமையும் காஞ்சிரும். ரெண்டையும் எடுத்துகிட்டு போயிடலாம். மாடியில் ஏறும், மொட்டை மாடி தான் ஃப்ரெண்ட்ஸ், வீடு எதுவும் இல்லை. அதனால் டிஸ்டர்ப் இல்லாமல் நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சிந்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ், சிந்தினது வேண்டாம். அதனால் அப்படியே காய வச்சுட்டு சாலில் கொஞ்சம் சின்னதாக போச்சு போல். அகலமாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் காயும். சரி, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி இதிலே காய வச்சிடலாம். அந்த சுருக்கத்தெல்லாம் எடுத்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காய வச்சாச்சு. இதை வந்து ஒரு கையில் தள்ளி விட முடியாது, கோணியில் இருக்கிறதெல்லாம் ஒட்டி இருக்கலாம். தள்ளி விட்டு சுத்தமாக காய வச்சுட்டு கிளம்புறோம். டாடா, பாய்.